நீட் தேர்வில் உள்ள குளறுபடிகளை ஆராய்ந்து தடுக்க அமைக்கப்பட்ட குழு அறிக்கை அளிக்க மேலும் 3 மாதம் கால அவகாசம் கோரியுள்ளது. செப்டம்பர் 30ஆம் தேதி வரை அளிக்கப்பட்டிருந்த கால அவகாசத்தை அக்டோபர் 21ஆம் தேதி வரை நீட்டிக்க வலியுறுத்தல். இதுவரை 37,000 மாணவர்களிடம் இருந்து கருத்துக்கள் கேட்கப்பட்டிருப்பதாகவும் தகவல். ஜம்மு காஷ்மீரில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் 2வது கட்ட வாக்குப்பதிவு. மூத்த குடிமக்கள், பெண்கள் ஆர்வத்துடன் வாக்களிப்பு. 26 தொகுதிகளுக்கு நடைபெறும் தேர்தலில் 239 பேர் களத்தில் உள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் முதல் முறை வாக்களிக்கும் இளைஞர்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. அனைத்து வாக்காளர்களும் வாக்களிக்க வேண்டும் என்றும் ஜனநாயகத்தை வலுப்படுத்த முக்கிய பங்காற்ற வேண்டும் என்றும் வேண்டுகோள். ஜம்மு காஷ்மீர் 2ஆம் கட்ட தேர்தலில் அதிக எண்ணிக்கையில் வாக்களிக்க மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தல். அரசியல் அமைப்பு உரிமைகளோடு பாஜக விளையாடி உள்ளதாகவும், மக்கள் அளிக்கும் ஒவ்வொரு வாக்கும் பாஜகவின் அநீதி வட்டத்தை உடைத்து ஜம்மு காஷ்மீரை வளமான பாதைக்கு கொண்டு வரும் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் வெகுவாக சரிந்தது. 60 நாட்களுக்கு பிறகு அணையின் நீர்மட்டம் 100 அடிக்கு கீழே உள்ளது. இன்று காலை அணையின் நீர்மட்டம் 99.79 அடியாக உள்ளது. டெல்டா பாசனத்திற்கு திறக்கப்படும் தண்ணீர் வினாடிக்கு 15,000 கன அடியாக குறைப்பு. திரையரங்க கட்டணங்களை உயர்த்த அனுமதி அளிக்க வேண்டும் என திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை. திரைப்படங்களை திரையிட உள்ள கட்டுப்பாடுகளை தளர்த்தி 24 மணி நேரமும் திரையிட அனுமதிக்க வேண்டும் என்றும், பெரிய நடிகர்களின் படங்களை 8 வாரங்களுக்கு பிறகே OTTயில் வெளியிட அனுமதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். தங்கத்தின் விலை கடுமையாக உயர்ந்து வருகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் சவரனுக்கு 480 ரூபாய் அதிகரித்து 56,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராமுக்கு 60 ரூபாய் அதிகரித்து 7,060 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளியும் கடுமையாக உயர்ந்து வருகிறது. AI தொழில்நுட்பத்தால் இன்னும் 10 ஆண்டுகளில் இசையமைப்பாளர்களுக்கு வேலை இருக்காது என இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா பேட்டி. விஜய் கட்சியில் சேர்வீர்களா என்று கேட்டதற்கு விஜய்க்கு ஆல் த பெஸ்ட் என்றும், விஜய் கட்சி கேட்டுக்கொண்டால் இசையமைத்து கொடுப்பேன் என்றும் பதில். மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.